பொங்கல் வைக்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து பித்தளை பாத்திரம் 2 வச்சு, இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்துலாம் வச்சு, அரிசி களைஞ்சி எடுத்து வச்சு, அதுக்கு ஒரு சூடம் காமிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் 2 பக்கமும் 2 குண்டான் வச்சு, ஒரு இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து கட்டி, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் 2த்துலேயும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி 2த்துக்கும் சேமாக ஊற்றியாச்சு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கல் வருதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு வந்து பொங்கல் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. உங்களுக்கு எது வந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை இறக்கிட்டு அதில் அரிசி களைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அடுத்த பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சக்கரை பொங்கலும் பொங்கி வந்துடுச்சு. அப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அரிசி அதை கலந்து போட்டாச்சு. வெல்லம் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அதேமாரியே சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. இது வந்து ஒயிட்டாகவே இருந்ததுனால கலர் அந்த அளவுக்கு வரல. அப்புறம் நெய் ஊற்றி நல்லா கிண்டி வச்சாச்சு. ஒயிட்டும் ரெடி ஆகிடுச்சு, சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருந்தது நல்லா தட்டி போட்டாச்சு. நல்லா நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சக்கரை பொங்கலில் போட்டு கலந்தாச்சு. அப்புறம் சாமிக்கிட்ட வச்சு பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு 3 படையல் போடுவோம். 3 இலை வச்சு 3த்துலேயும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சக்கரை வாழைப்பழம்லாம் வச்சாச்சு. வச்சு அழகாக சாமி 2 பக்கம் கரும்பு வச்சு பொங்கல் வச்சு படைத்தோம். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே ஆருத்ரனும் சூடம் ஏற்றினதை பார்த்துட்டு கீழே வந்து தொட்டு கும்பிட்டான். அப்புறம் சாம்பார், பாயசம், உருளைக்கிழங்கு, அப்பளம், வடை, நண்டைக்கறி, ஒயிட் ரைஸ் இதெல்லாம் செஞ்சோம்.